ஸோ மேட்ரிசஸ் டாபிக் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மேட்ரிசஸ் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏஐஜே நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொல்லுங்க. இது வந்து எம் கிராஸ் என் அந்த மாதிரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி எடுக்கிறோம் எம் கிராஸ் என் அப்படின்னு எடுக்கிறோம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்துடணும். சரிங்களா? அப்போ கான்ஜுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இந்த கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஏ பவர் டீட்டா. அப்போ ஏ பவர் டீட்டா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏ பவர் டீட்டான்றது என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா, அதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்ஜுகேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு நமக்கு. இந்த மேட்ரிக்ஸ் ஏ எப்படி கொடுத்துருக்காங்க, 2 + 4i அடுத்து 3 5 - 9i. ஓகேங்களா? அப்படி கவனிங்க, நீங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 5 + 2i, நெக்ஸ்ட் வந்து இங்க 3i, நெக்ஸ்ட் 2 - 5 4 - i. இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் வேணும். அப்படின்னா ஏ பவர் டீட்டா, அதாவது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் பார் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அது என்ன கிடைக்கும் பாருங்க. அப்போ இந்த காலம் வந்து ரோவா எழுதணும், ரோவை காலமா எழுதணும், அதுதான் டிரான்ஸ்போஸ். அடுத்து வந்து கான்ஜுகேட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இமேஜினரி பார்ட்டுக்குலாம் சைன் மாத்தி எழுதிட்டோம்னா அது பேர் கான்ஜுகேட். அப்படி எடுத்துட்டோம்னா பாருங்க, இப்ப எழுதுறது கரெக்டா பாருங்க. இந்த ரோவை காலமா எழுதுறேன், அப்படியே நான் கான்ஜுகேட் எடுத்துறேன். அப்போ 2 - 4i 3 5 + 9i. கரெக்டுங்களா? அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதுறேன், 4 5 - 2i, அடுத்து வந்து இங்க -5. ஓகேங்களா? அதாவது சாரி -5ல 3i இருக்கு, அப்போ -3iன்னு எழுதணும், -3iன்னு எழுதணும். ஏன்னா வந்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதுறோம், கான்ஜுகேட் எடுத்துரும். சரிங்களா? கான்ஜுகேட் எடுக்கும்போது இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் மாத்தி எழுதுறது தான் கான்ஜுகேட்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதுறோம் பாருங்க, 2 - 5 4 + i. இதுதான் வந்து பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். கான்ஜுகேட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் பார்க்கலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் transpose conjugate matrix. Transpose conjugate matrix. இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ப்ராப்பர்ட்டி 1. ப்ராப்பர்ட்டி 1 என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் இல்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இது ப்ராப்பர்ட்டி 1. அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2 என்ன பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் திருப்பும் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுக்கும். அப்படி எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க, அந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படியே கிடைக்கும். ஒரு முறை டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு திருப்பும் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்தா என்ன கிடைக்கும், அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டி 3. ப்ராப்பர்ட்டி 3 என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இது ஆனா ஏ அண்ட் பி எப்படி இருக்கணும், கன்ஃபர்மபிள் ஃபார் அடிஷனா இருக்கும். அப்படி இருந்தா தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. அடுத்த ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டி 4ல என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் இல்ல ஃபர்ஸ்டே வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 5 பாருங்க. ப்ராப்பர்ட்டி 5ல என்ன சொல்றோம்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்தா வர ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சேமா வந்திருக்கும். இதுல வந்து ஏ அண்ட் பி எப்படி இருக்கும்னா கன்ஃபர்மபிள் ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒபே பண்ணணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது அப்படின்றது உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ வந்து என்ன சொல்றேன்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து
நல்லா கவனிங்க. இப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். அதாவது a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் A ன்னு எடுத்துட்டு அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? aij m cross m இல்லைன்னா n cross n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸாவே இருக்கணும். அப்படி இருந்தா அதுதான் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்தா அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கிடைச்சதுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கணும்? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ல aij ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு அப்படிதானப்பா. டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம்னா என்ன ஆகும்? ரோ வந்து காலம் ஆயிரும், ji ன்னு வந்துரும். அடுத்து வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுக்கிறோம்னா இங்க பார் போடுவோம், கான்ஜுகேட் பார். பாருங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் aij ன்னு எழுதுவோம். இந்த டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட்னா டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும்? ரோ காலமா மாறிடும். அதனால ji i பிளேஸ்ல jவும் j பிளேஸ்ல i போயிருது. அடுத்து கான்ஜுகேட்னால பார் போடுவோம். சோ இந்த மாதிரி நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஏவை இப்படி மாத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்து இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுதான் என்ன சொல்லிடுறோம்? டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ், அதாவது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரி, நல்லா கவனிங்க. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்துட்டு அதே மேட்ரிக்ஸ் வரணும். அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் aij தட் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் எடுத்திருந்தா ji ன்னு வந்துடும், ரோ காலமா மாறிடுது. அடுத்து கான்ஜுகேட் எடுக்கிறதுனால பார் போட்டுக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடுறோம்ப்பா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து i ஈக்குவல் டு j தானே போடும். i ஈக்குவல் டு j போட்டா என்ன வரணும் சொல்லுங்க? ai இஸ் ஈக்குவல் டு aii பார் போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப aii ஈக்குவல் டு ai பார், அதாவது ஒரு நம்பரை கான்ஜுகேட் எடுத்தாலும் அதே நம்பரா இருக்குன்னா கண்டிப்பா அந்த நம்பர் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க? ரியல் நம்பரா இருக்கணும். அப்படின்னா டயகனல் நம்பர்ஸ், டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ரியல் எலிமெண்ட்ஸா இருக்கும், ரியல் நம்பரா இருக்கும். அப்ப நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரோ அண்ட் காலம்ல இருக்கிறது இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பார் எடுத்துட்டா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அடுத்து வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லுப்பா? ரியலா இருக்கணும், ரியல் எலிமெண்ட்ஸா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் தரம் பாருங்க, அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கிடையாதான்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இது எப்படி கொடுக்குறேன் பாருங்க. டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ரியலா கொடுத்துரு, ரியல் எலிமெண்ட் ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இல்ல செகண்ட் காலம்ல லாம்டா பிளஸ் ஐ மியூன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல தீட்டா பிளஸ் ஐ பைன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கீங்க. ஓகேங்களா? இந்த செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஐ வந்து அப்படியே ஜே இன்டர்சேஞ்ச் பண்றோம், அதாவது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த கான்ஜுகேட் எடுத்த மாதிரி வந்திருந்தா அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தானே. அப்போ வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் தானே, இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இங்க வந்து என்ன எழுதுறேன் பாருங்க, இங்க புரியுதா பாருங்க, இங்க என்ன எழுதுறேன்னா லாம்டா மைனஸ் ஐ மியூன்னு எழுதிருக்கேன். ஓகேங்களா? இது என்னது? இது வந்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்படின்னா இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இங்க மாத்தி எழுதுறேன், தீட்டா மைனஸ் ஐ பை. கரெக்டா? ஓகே அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இது என்ன எழுதலாம் சொல்லுங்க? இங்க இது காமா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமா? ஓகேப்பா, காமா இங்க எழுதிக்கிறேன். இது பாருப்பா செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்ப இது என்ன வந்துடும்? இந்த பாயிண்ட் தேர்ட் ரோ செகண்ட் காலம் வந்துருங்க. இங்க எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்ன்னு எழுதிருக்கேன். அப்படின்னு என்ன பாருங்க, ஏஐஜேன்னு இது எடுத்துட்டா இது ஏஜேஐ பார்னு வந்துருச்சா? ஏஐஜே ஈக்குவல் ஏஜேஐ பார் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரியலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா நீங்க ஒரு முறை இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு கான்ஜுகேட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் பாருங்க. இது டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுங்க, அது வந்து ஏ பவர் தீட்டா தானே. அது எப்படி எழுதலாம்? டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுக்கணும்னா இந்த ரோவை காலமா எழுதணும், கான்ஜுகேட் எடுத்து எழுதணும். அப்போ ஆல்பா லாம்டா மைனஸ் ஐ மியூ இது எழுதும்போது தீட்டா மைனஸ் ஐ பை. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி செகண்ட் ரோவை காலமா எழுதும்போது லாம்டா பிளஸ் ஐ மியூ அடுத்து பீட்டா இது வந்து என்ன பண்ணிடலாம்? எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்ன்னு எழுதிட்டேன். அடுத்து இது தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எடுத்து பார் கான்ஜுகேட் எடுத்து பண்ணுங்க. அப்ப தீட்டா பிளஸ் ஐ பை. ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இது காமா அப்படியே வந்தது. அப்ப இது ஈக்குவல் ஏ தரப்பா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்ப ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கணும். பார்த்ததும் ஒரு மேட்ரிக்ஸ் ஹெர்மிஷியனா இல்லையான்னு எப்படி சொல்லிடலாம்னா, டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து ரியல் எலிமெண்ட்ஸா இருக்கணும்.
அடுத்து மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து இந்த டயகனலுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரோ அண்ட் காலம் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும், காலம் அண்ட் ரோவா டயகனலுக்கு கீழே. அப்ப இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு அப்படியே இங்க வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு காஞ்சுகேட் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்னன்னா, எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு காஞ்சுகேட் எடுத்தா அதே மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்ன சொல்றேன்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுத்துட்டு இதோட ஆட் பண்றப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கேன், டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுத்துட்டேன். எடுத்து இது ரெண்டு ஆட் பண்ணா இது ரிசல்ட்டிங் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கிடையாதா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம சும்மா ஒரு சி மேட்ரிக்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்ப சி பவர் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க. சி பவர் தீட்டா ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ பவர் தீட்டா ஹோல் பவர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இது எப்படி எழுதலாம்? ஏ பவர் தீட்டா பிளஸ் ஏ பவர் தீட்டா ஹோல் பவர் தீட்டா. ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தோம் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ல இந்த இந்த காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ்ல நம்ம என்ன சொல்லி இருந்தோம், ப்ராப்பர்ட்டில இப்படி சொல்லி இருந்தோம். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ பவர் தீட்டா, இது வந்து என்னது டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் எடுத்தா அப்படியே ஏ தானே வரும். இது வந்து அடிஷன் வந்து என்ன பண்ணலாம், கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணலாம். அப்ப ஏ பிளஸ் ஏ தீட்டான்னு வந்துருது. கரெக்டுங்களா? அப்படி என்ன வந்து திஸ் இஸ் நோன் அஸ் என்ன சொல்லுங்க, சி. கரெக்டா? சின்னு போடலாம். அப்போ சி பவர் தீட்டாக்குள்ள சின்னு வந்துருச்சு இல்லையா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றத பாருங்க. ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ with complex number entries and transpose conjugate, any square matrix plus transpose conjugate, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ட்ரிஸ் இருக்கும் அதுல. இது ரெண்டுமே சேர்ந்து this is known as Hermitian matrix அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. Any square matrix with complex entries plus transpose conjugate of that matrix is known as, இது என்ன சொல்லிடலாம், Hermitian matrix அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து Hermitian matrix அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப A plus any square matrix ஒரு ஸ்கொயர் நம்ம எழுதுற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் அதை காஞ்சுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்த மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கங்க. அதுல எலிமெண்ட் ஏஐஜே அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால n இன்டு n சொல்றோம். இப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்றேன்னா, நான் வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ் காஞ்சுகேட் எடுத்துட்டேன். இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் நோன் as ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருக்கணும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் மைனஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ்னு வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்ப்பா, ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சரி, அப்ப இந்த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ல எலிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஏஐஜே இப்படி தானே இருக்கு. இந்த ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. அதாவது ஏஐஜே ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்னா, டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுக்கிறோம்னா ரோ வந்து காலமா மாறணும், காலம் ரோவா மாறிடுது. அடுத்து காஞ்சுகேட் எடுக்கிறோம், எடுத்தோம்னா இந்த ஒரு மைனஸ் வரணும். அப்படிதானப்பா? இப்படின்னு வரணும். இப்படி வந்துருச்சுன்னா எந்த ஃபார் ஆல் ஐ கமா ஜேக்கு இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சுகேட் எடுத்தா மைனஸ்னு வரும். அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இப்ப டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? டயகனல் எலிமெண்ட்ஸ்னா i ஈக்குவல் டு ஜேன்னு வரணும். i ஈக்குவல் டு ஜே எழுதுனா இது எழுதும்போது எப்படி வரணும், ai இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன வரணும் சொல்லுங்கப்பா, ai பார் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படின்னு வரணும்னா அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டயகனல் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a பார் அப்படின்னு வரணும். அப்படி வரணும்னா அப்படின்னா அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். பியூர்லி இமேஜினரி இருக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் காஞ்சுகேட் எடுத்து அந்த எலிமெண்ட் நெகட்டிவா மாறிடுச்சுன்னு வச்சுக்கப்பா, அப்ப அது எப்படி இருக்கணும், பியூர்லி காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும், பியூர்லி இமேஜினரி நம்பரா இருக்கணும். பியூர்லி இமேஜினரி நம்பர் அப்படின்னு எழுதிக்கலாமா?
இமேஜினரி நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கான்செப்ட் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதலாம். எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். அப்போ நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. 2i மைனஸ் ஐ இங்க டயகனல் எலிமெண்ட், இங்க வந்து 0. 0 வந்து எய்தர் பியூர்லி ரியல்னு சொல்லலாம் ஆர் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அடுத்து வந்து இங்க எழுதுற எலிமெண்ட் டயகனலுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஐஜேன்னு போட்டோம்னா டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் JIல வந்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ வந்து நான் எழுதுறேன் பாருங்க. இங்க வந்து -2 -3iன்னு எழுதியிருக்கேன். இங்க -2 + iன்னு எழுதுறேன். இங்க வந்து என்ன எழுதுற மாதிரி 3i எழுதுறேன். இப்போ இதுக்கு எல்லாமே கான்ஜுகேட் எடுத்து இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சு மைனஸ் பண்ணணும். கான்ஜுகேட் எடுத்து மைனஸ் பண்ணணும். அப்படின்னு பண்ண என்ன வரும் பாருங்க. 2 - 3i கரெக்டா? அடுத்து இதுக்கு எழுதும் போது என்ன வரும் சொல்லுங்க. 2 + i. ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் இங்க எழுதும் போது என்ன வரும் சொல்லுங்கப்பா. அதாவது மைனஸ் போட்டு கான்ஜுகேட் எடுக்கணும். அப்ப 3i. சோ அப்ப வந்து நல்லா பாருங்க. டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கணும். இந்த டயகனலுக்கு எபோவ் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் பிலோ எலிமெண்ட்டுக்கும் என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் எடுத்து மைனஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். என்ன செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இது எப்படி எழுதலாம்னா இந்த a θ அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த a பவர் θன்னு எடுத்தீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுங்க. அப்போ ரோவை காலமா எழுதலாம், அடுத்து கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்து பாருங்க. 2i கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. இது கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ என்ன வரும். -2 + 3i கரெக்டா? அடுத்து இதுக்கு எழுதும் போது -2 - i வந்துருச்சு. அடுத்து இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதுங்க 2 + 3i கரெக்டா? அடுத்து இது வந்து அப்படியே ஐன்னு வந்துடும். இது வந்து என்ன வந்துடும் -3iன்னு வந்துடும். இப்போ தேர்ட் ரோவை தேர்ட் காலம் எழுதுங்க. அப்போ 2 - i. ஓகேங்களா? இங்க என்ன வந்திருக்கும். இங்க வந்து இந்த புரிஞ்சா இது 3i வந்து இங்க 3i -3iன்னு எழுதுவோம். அடுத்து வந்து இந்த 0வை 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிரு. இங்க 2i இருக்கு இல்லையா, இந்த 2iக்கு வந்து -2iன்னு போட்டுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ இதுல மொத்தத்தையும் மைனஸ் வெளியிடுங்க. அப்போ மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. 2i இங்க -2 - 3i இங்க என்ன வரும் -2 + i. இங்க பாருங்க 2 - 3i இதுல வந்து iன்னு வந்துடும். இங்க வந்து 3iன்னு வந்துடும். தேர்ட் ரோல பாருங்க என்ன வருது 2 + i. அடுத்து இது 3i இங்க 0 வந்துருச்சு. அப்ப இது மொத்தமா a தானே இருக்கு. அப்ப a பவர் θ = இந்த மைனஸ் போட்டு இது a போட்டுடலாமா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து கவனிப்போ. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுக்கிறேன். எடுத்து இது ரெண்டு செப்பரேட் பண்றேன். இப்படி பண்ணா ஒரு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஒன்னு கிடைக்கும். இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி a skew Hermitian மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க, அதுக்கு டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்து செப்பரேட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணா இது வந்து skew Hermitian மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றேன். பண்ணாங்க வேணா செக் பண்ணிடலாமா? இது skew Hermitian மேட்ரிக்ஸ் தான். இப்படி பாருங்க, இதை வந்து C எடுத்துக்க, இந்த மேட்ரிக்ஸ் C எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ C பவர் θ என்ன வந்துரும் சொல்லுங்க. a - a பவர் θ ஹோல் பவர் θன்னு வருதா? இது எப்படி எழுதலாம். a பவர் θ - a பவர் θ ஹோல் பவர் θ அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இது என்ன பண்ணலாம். a பவர் θ - a ன்னு வந்துருமா? இந்த θ கேன்சல் ஆயிட்டு இப்போ மைனஸ் ஒன்னு காமனா வெளியே எடுத்தோம்னா a - a θ கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து c ன்னு சொல்லியிருக்கும். அப்போ c பவர் θ = -c வந்திருக்கு. ஸோ அதனால இப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணினோம் எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் இஸ் நோன் as skew Hermitian மேட்ரிக்ஸ். ஓகேவாப்பா? அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா Hermitian மேட்ரிக்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றது பாருங்கப்பா. ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படின்னு கேட்கிறேன். ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எழுத முடியுமா எழுத முடியாதான்னு பார்த்தோம்னா நல்லா பாருங்க. இந்த a + a θ ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அது டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது என்னது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இதை டிவைட் பை 2 போட்டாலும் என்ன வரும் சொல்லுங்க.
ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான். அதே மாதிரி a மைனஸ் a பவர் தீட்டா என்ன வரும், இது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இது டிவைட் பை 2 போட்டா ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான் வருது. அப்போ வந்து ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கப்பா. இது ஆட் பண்ணி பாருங்க என்ன வரும், a பவர் 2 தீட்டாவும் a பவர் 2 தீட்டா கேன்சல் ஆயிட்டு a/2 என்ன வந்திருக்கு. அப்படின்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்க, every square matrix with complex elements can be uniquely expressed as the sum of Hermitian and skew Hermitian matrix அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானப்பா. அப்ப எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், சம் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நாம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகேப்பா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி 1. இந்த ப்ராப்பர்ட்டி 1 என்ன பாத்தீங்கன்னா, A வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. A வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆச்சுன்னா A இன்டு A டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் இந்த மேட்ரிக்ஸும் இல்ல A டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் இன்டு A, இது ரெண்டுமே ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து நல்லா கவனிங்க, ப்ராப்பர்ட்டி 2. இந்த ப்ராப்பர்ட்டி 2ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ப்ராப்பர்ட்டி 2 என்ன சொல்றாங்கன்னா, A வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருந்தா, ஹெர்மிஷியனா இருக்கும், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா I இன்டு A, அதாவது இந்த அயோட்டா I ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் வந்து I இன்டு A பண்ணோம்னா இது பேர் வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. அதே வந்து இந்த ஏக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணியிருந்தா அது ஹெர்மிஷியன் தான் கிடைச்சிடும், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகே, புரிஞ்சுங்களாப்பா உங்களுக்கு. சரி, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி 3. இஃப் A வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் வச்சுங்க. A இஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸா இருந்தா அது வந்து அயோட்டா நம்ம மல்டிப்ளை பண்றோம். அயோட்டான்றது என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்த்தா ரூட் ஆஃப் -1 I இன்டு A. இது வந்து என்ன வந்துரும்னா ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு வரும், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். இதே இந்த ஏக்கு வந்து ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான் வந்துரும், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. சரிப்பா, அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ப்ராப்பர்ட்டி 4. இப்போ வந்து if A and B are Hermitian matrix, Hermitian A and B என்ன எடுத்துக்கிறோம், Hermitian matrix னு எடுத்துக்கிறோம். Hermitian matrices அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ K1A plus K2B இது வந்து Hermitian தான் இருக்கும், Hermitian தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து A into B also Hermitian, A into B also Hermitian. நெக்ஸ்ட் வந்து AB plus BA இந்த மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஹெர்மிஷியன். ஆனா வந்து AB minus BA வந்து எப்படி இருக்கும்னா ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும், ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. ஓகேவா. இதே மாதிரி A and B are ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருந்துச்சுன்னா K1A plus K2B வந்து ஸ்கியூ ஹெர்மிஷியனா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் வேற, யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வேற. யூனிட்டரி மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்துருங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸா வந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் A இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் A தான் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். நல்லா கவனிங்க. A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is said to be unitary matrix if A into A power theta equal to unit matrix.
யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்து ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுங்க. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்படி கிடைச்சதுன்னா அதுதான் என்ன சொல்றேன்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறப்பா. இப்போ இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸ் பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஃப் a into a power theta is equal to unit matrix னா இந்த a அந்த பக்கம் போயிடுச்சுன்னா a inverse ஆயிடும். அப்ப a inverse is equal to a power theta அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் யூனிட்டரியா இருந்துச்சுன்னா, யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்தா அப்ப a into b also unitary matrix a into b also unitary matrix அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, a வந்து யூனிட்டரியா இருந்துச்சுன்னா a மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரி அப்படின்னு இருந்திருந்தா a பவர் -1 அடுத்து a டிரான்ஸ்போஸ் ஆல்சோ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, நம்ம பார்க்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது நல்லா உங்களுக்கு தெரியும், ஏன்னா டிட்டர்மினன்ட் தனியா கிளாஸ்னே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். ஜெனரலா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்திருந்தா அந்த மேட்ரிக்ஸ் ஏ என்ன பண்ணுவோம், இங்க சும்மா வந்து a1 a2 a3 b1 b2 b3 இது c1 c2 c3 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இதே டிட்டர்மினன்ட்ல எழுதும்போது எப்படி எழுதியிருப்போம், டெட் a அப்படின்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு டெட்ல போட்டுருவோம் a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 இப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இது டிட்டர்மினன்ட்ல எழுதியிருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ப்ராப்பர்ட்டி 1 நம்ம என்ன பண்ணலாம், ஜெனரலா a and b வந்து ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். a and b ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா டிட்டர்மினன்ட் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் சொல்ல முடியும். அப்ப a and b ஆர் டூ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றோம்னா, டெட் a எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா, டெட் a வந்து எக்ஸிஸ்ட்னா கண்டிப்பா a வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து டெட் a ஈக்குவல் டு டெட் a டிரான்ஸ்போஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் அப்படியே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவல் தான். ஓகே, புரியுதுங்களா? அடுத்து ப்ராப்பர்ட்டி 3 என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல் தான். எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். a into b எடுத்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான், இல்ல b into a எடுத்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் சேமா தான் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி 4 பாருங்க. இப்போ வந்து இஃப் a வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் என்ன சொல்லுங்க, a into a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கணும். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா, a வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸா இருந்தா அந்த அதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன வந்துருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துரும். அதோட டிட்டர்மினன்ட் என்ன வரணும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துரும். இந்த பேஜ்ல நாம இங்க பார்த்தது வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் என்னன்னா சொல்லுங்க, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டிட்டி வரணும். அப்படி இருந்தா அது யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அது டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அது ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன வந்திருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, புரியுதுங்களா? சரி, ஏன்னா a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தானே சொல்றோம். அப்ப டெட் எடுக்கும்போது a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1ன்னா இது டெட் a இன்டு டெட் a டிரான்ஸ்போஸ் தானே இருக்கிறோம். இது 1 தானே வரும். அவங்களுக்கு டிட்டர்மினன்ட்ல இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்ப இது என்ன பண்ணிடலாம், இது ரெண்டு ஈக்குவல்னா டெட் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அப்ப டெட் a இஸ் ஈக்குவல் என்ன வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். புரிஞ்சுங்களா? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லணும், ஒரு மேட்ரிக்ஸும் அதுக்கு டிரான்ஸ்போஸும் எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஈக்குவல் டு 1 வரணும். அதுதான் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 1 வருது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துருது. ஓகே, புரிஞ்சுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து a என்ற மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரியா இருக்கு. ஸ்கியூ சிமெட்ரின்னு வச்சுங்க. ஸ்கியூ சிமெட்ரியா இருந்தா, ஸ்கியூ சிமெட்ரியா இருந்து அடுத்து ஆட் வந்து ஆட் ஆர்டரா இருக்கும். ஆட் ஆர்டரா இருந்தா, ஆட் ஆர்டரா இருக்கணும். இப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆட் ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதனுடைய டெட் a ஈக்குவல் டு 0 வரும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரியா இருந்து அது ஆட் ஆர்டரா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டெட் a வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து
நல்லா கவனிங்க. ஒரு மேட்ரிக்ஸ் A வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரின்னு வச்சுட்டு ஸ்கியூ சிமெட்ரின்னு எடுத்துக்கிட்டு இது ஈவன் ஆர்டரா இருந்தா இதுக்கு டெட் A வந்து என்ன வரும்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துரும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா k டைம்ஸ் ஆஃப் டெட் k டைம்ஸ் ஆஃப் A க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா k into A னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் k மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா k பவர் n டெட் A ன்னு வந்துரும். ஏன்னா ஒவ்வொரு ரோக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஒவ்வொரு ரோக்கும் k வெளியே எடுக்கலாம். அப்ப n ரோஸ் இருக்கும். அப்போ n டைம்ஸ் k வெளியே எடுத்தோம்னா k பவர் n ன்னு வந்திருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. டெட் A பவர் n, அதாவது A பவர் n டெட் எடுத்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு டெட் A பவர் n எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் A வந்து n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் பண்ணாலும் இல்ல ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அதை பவர் n எடுத்தாலும் ரெண்டுமே சேம் தான் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு மேட்ரிக்ஸ் A செட் டு பி சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் டெட் A வந்து 0வா இருக்கணும். அப்படி இருந்தா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். A matrix A is said to be singular if det A equal to 0. Determinant of a matrix 0 ஆச்சுன்னா அது singular matrix. அதே determinant of a matrix not equal to 0 ஆச்சுன்னா அது non singular matrix. அப்ப matrix A is said to be non singular matrix. non singular matrix அப்படின்னு எடுத்துங்க. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும்னா டெட் A வந்து எப்படி இருக்கும்னா நாட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அப்ப a determinant a matrix whose determinant not equal to 0 வந்து அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதே ஒரு மேட்ரிக்ஸ் உடைய determinant equal to 0 ஆச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்.